ஹலோ எவ்ரிவன். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற மேஜர் கொஸ்டின் என்ன தெரியுமா? வெயிட் லாஸில் இருக்கேன் மேடம், ஆனால் என்னோட கிரேவிங்ஸ் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான ரீல் தான் இது. ஆக்சுவலி சேவ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னென்னா கெஃபர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, அது வந்துட்டு ஒரு உயிருள்ள மைக்ரோ இன்க்ரீடியன்ஸ். பால் இருக்கு இல்லைங்களா, பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சிருங்க. சூடான பாலில் கலக்கக்கூடாது. அது வந்துட்டு ஒரு உயிருள்ள ஒரு மைக்ரோ இன்க்ரீடியன்ஸ். அப்படிங்கும்போது அது சூடான பாலை கலந்தோம்னா இறந்துடும். ஆற வச்சு நம்ம அதில் கலந்து நம்ம அதை எடுத்துக்கும் போது அந்த கிரேவிங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரோபயோட்டிக் இருக்கிற ஃபுட்ஸ், தயிர், பழைய சாப்பாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்துட்டு பேசிக்காக பாருங்கள், சின்னதுல இருந்து அந்த பழைய சாப்பாடு, ப்ரோபயோட்டிக்ஸில் இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு எந்த கிரேவிங்ஸும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து நம்மளோட கிரேவிங்ஸும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி